இப்போ தனுஷ் சார் தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து கொண்டு வரார் சார். ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நண்பர்களாக இருந்தாங்க. பின்னர்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்புறம் அவங்க 2 பேரும் பிரியறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டியா மாறுது. அனிருத் சார் வந்து இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டதா கேள்விப்படுறோம். இல்லை, அனிருத்தை பொறுத்தளவுக்கு தனுஷ் வந்து எப்பவுமே அனிருத் மீது ஒரு தனி அன்பு வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பெல்லாம் அனிருத் மீது வரல. அனிருத்தை ஏன் வந்து அப்போ ஒரு தொடர்ந்து ஒரு பயன்படுத்தலை அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். அனிருத் ரொம்ப பிஸியான இசையமைப்பாளராக மாறிட்டார். இன்னைக்கு தனுஷ் ஓடுற ஓட்டத்துக்கு அவரும் கூட வந்து தனுஷோட நின்று ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போவாரான்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுளாக ஒரு இசையமைப்பாளரோட நம்ம போயிடலான்னு போகிறாங்க. இதை நம்ம சண்டைன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அதே மாதிரி அனிருத்துடைய லைஃப்பை கெடுக்கிறதுக்கு தனுஷ் ஒருபோதும் முயற்சி பண்ணதே கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னா, இங்கே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாம தானே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், இப்போ நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கணும், நாம் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அது நம்ம செய்வோமாங்கிறது செய்ய மாட்டோம், ஆனால் இன்னொருத்தர் செய்யணும்னு நினைப்போம். ஸோ இதன் காரணமாக வந்த மனஸ்தாபம் தான் அது. பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படிலாம் பார்த்தா வளரவே முடியாது. இவர் கோச்சிப்பாரு, இவர் தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னு நினச்சா வளரவே முடியாது. சிவகார்த்திகேயன் அந்த பக்குவத்துக்கெல்லாம் வந்துட்டார். யாரையுமே அவர் கவலைப்படுறதே இல்லை, போயிட்டே இருக்காரு, அவ்வளோதான்.